வேலைக்கு போயிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு தூரமாக இருந்திருக்கிறாங்க கீதா. தன்னந்தனியாக வரும் பொழுது வீட்டுக்கு தூரமாக இருந்ததுனால இறந்த ஆத்மா பின்னாடியே கீதாவை தொட்டு இருக்குங்க. நீ யார் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஆத்மா இறந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆகுதாங்க. சரி, இந்த பெண்ணை தொட்டுட்டா உனக்கு என்ன வேணும்? நான் இல்லை, நான் இந்த பெண்ணோட உடம்புலயே நான் இருந்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படிலாம் இருக்கக்கூடாது, உன் வேலை என்னவோ அதை பாரு, எதுக்கு நீ இந்த பொண்ணு மேலே என் புள்ள மேலே எப்படி வரலாம் ஆங்கிற மாதிரி அந்த வயதான அம்மா பயங்கரமா அந்த வேப்பலை எடுத்து தலையிலே பயங்கரமா அடிக்கிறாங்க. சரி, நான் அந்த பெண்ணை விட்டு போயிடுறேன், எனக்கு கொஞ்சமா பூ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா டக்குனு ஓடி போயிட்டு பூ வாங்கி கொடுத்தவங்க தலையில வச்சுட்டு, நீ போ, இதை விட்டு போ அப்படின்னு சொன்னோன்னா, நான் போயிடுறேன், நான் நம்மளுக்கு இந்த பொண்ணை பின்தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி அம்மா கிட்ட சத்தியம் மாதிரி பண்ணிட்டு கீதா மயங்கி விழுந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தெளிச்சு கீதாவை உட்கார வைக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நார்மலா